السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சத்தம் வாய்ஸ் சவுண்ட் எப்படி இருக்குன்னு வரங்கல்ல. சவுண்டில் ஏதாவது இருந்தால் சொல்லிக்கோங்க. ஃபேன் வேலை செஞ்சுட்டு இருக்குது, அதனால சவுண்ட் ஓகேன்னு சொன்னால் இன்ஷால்லா கண்டினியூ பண்ணலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பெருநாள் தொழுகை என்பது யாருக்குமே மைதானங்களுக்கு போய் தொழுவதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குர்ஆன் சுன்னாவில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை எங்கே தொழுதார்கள் அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா செய்திகளிலும், ஆதாரபூர்வமான எல்லா செய்திகளிலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைதானத்துக்கு போய் தான் என்ன செய்திருக்கிறார்கள், அதாவது முசல்லாவுக்கு போய் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது சஹ்ரா ஒரு வெட்டவெளி பகுதிக்கு போய் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். வருடத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெருநாள்களை தொழுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் கிட்டத்தட்ட 18 பெருநாட்கள் ஆக குறைந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். இந்த பெருநாள் தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமாக இருந்திருக்கிறார்கள். அந்த வெட்டவெளியில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகையிலே தொழுதிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எங்களது சிச்சுவேஷன்ல, இந்த அதாவது சூழ்நிலையில நம்ம வெளியே போய் தொழ முடியாத ஒரு நிலையில என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம பெருநாள் எப்படி தொழுது கொள்வது என்கின்ற ஒரு கேள்வி எல்லாரிடத்திலும் எழும்போது நியாயமானது. இதன் காரணமாக அந்த கேள்வி எழும்புகிறது என்பதுதான் மிக பிரதானமான ஒரு அம்சம். அது என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா மிக தெளிவாக எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். நபி அவர்கள் அதாவது வெட்ட வெளியிலே போய் தான் தொழுதிருக்கிறார்கள். இது ஜும்மாவுடைய மசாலாவை விட மிக தெளிவானது. ஜும்மாவுடைய மசாலாவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அதாவது தொழுதிருப்பார்களா இல்லையா என்ற ஒரு கேள்வி, வேறு பள்ளிகளில் தொழுதிருக்கலாமா வாய்ப்பு இல்லையா என்ற ஒரு கேள்வி கூட நமக்கு உள்ளத்துல உண்டாகலாம். ஆனால் பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே திடலுக்கு சென்றுதான் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கு எல்லோரும் அறிந்த வகையில என்ன ஆதாரங்கள் மிக நிறைய நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நபி அவர்கள் பள்ளியிலே தொழுததே கிடையாது. ஒரே ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மழை நேரத்திலே பள்ளியிலே தொழுதார்கள் என்ற மிக 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 பலகீனமான ஒரு செய்தியை தவிர வேறு எந்த செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நம்ம காண முடியவில்லை. இதனாலதான் மக்களிடத்துல கேள்வி உண்டாகும். எனவே அந்த கேள்வி ஒரு மிக நியாயமான, மிக ஒரு பொருத்தமான, மார்க்கத்தை பின்பற்ற ஆர்வம் உள்ள அந்த எண்ணத்தின் விளைவின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி என்பதை நம்ம பிரதானமாக முதலாவதாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த விஷயத்துல 2 மசாலா சம்பந்தப்படுகிறது. ஒன்று என்னென்றால், தொழுகை நடந்து அந்த தொழுகையில் கலந்து கொள்ள கிடைக்கவில்லை. முசல்லாவில தொழுகை நடந்து, அதாவது கிரவுண்ட்ல தொழுகை நடந்து அந்த தொழுகையில கலந்து கொள்ள கிடைக்கவில்லை, அல்லது வாராறு தொழுகை முடிஞ்சிட்டு இவர் எப்படி நடந்து போகுது என்ற ஒரு மசாலா அதில் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இரண்டாவது, தொழ வர முடியவில்லை, வெளியே போய் அவருக்கு தொழ முடியவில்லை. அப்படி தொழ முடியாத நேரத்தில், அதாவது தொழுகை அங்க நடக்குது, கிரவுண்ட்ல தொழுகை நடக்குது, ஆனால் இவரால் போய் வெளியே போய் என்ன செய்ய முடியல, தொழ முடியல. ஒன்று நோயாளியாக இருக்கிறாரு, அல்லது ஒரு பிரயாணியாக இருக்கிறாரு, அல்லது அவருக்கு என்ன போக முடியாத வேறொரு சிச்சுவேஷன் இருக்கு, இவரால் போய் கலந்து கொள்ள முடியவில்லை. இது 2. மூன்றாவது இன்னொரு பகுதி பிரதான, அதான் நம்ம புதிசாக ஏற்பட்டிருக்கேன். அதாவது கிரவுண்ட்லையும் தொழுகை நடக்கல, எங்கேயும் தொழுகை நடக்கல, இவர்கள் என்ன செய்வது? 3 சப்ஜெக்ட் வருது. இல்லை, ஒரு சப்ஜெக்ட் தொழுகை நடக்குது, கிரவுண்ட்ல தொழுகை நடக்குது, நம்ம போய் என்ன செய்யல, அந்த இடத்துல நமக்கு கலந்து கொள்ள முடியவில்லை, அதாவது போறோம், நமக்கு தொழுகை கிடைக்கவில்லை. 2 என்னன்னு சொன்னா, அதாவது நமக்கு போக முடியாத அளவுக்கு நம்ம நோயாளியாக இருக்கிறோம், அல்லது வேற வேற காரணங்களாக இருக்கு, நம்மளால போக முடியும். 2. மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், தொழுகையுடைய சப்ஜெக்ட்ல அதாவது தொழுகையே கிரவுண்ட்ல நடக்கல. அப்ப நடக்காத நேரத்துல நம்ம எப்படி என்ன செய்வது, நடந்து கொள்வது என்ற 3 சப்ஜெக்ட் இதை என்ன செய்கிறது இருக்குது. அப்ப இந்த 3 சப்ஜெக்ட்ல 2 அம்சங்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹோட காலத்திலேயே அந்த சூழ்நிலை இருந்தது. என்ன, ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத பின்னால் தொழுவதற்கான வாய்ப்பு இருக்குது, தொழுத பின்னால் தொழுகைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்திலே சாத்தியம் உள்ள விஷயம். இரண்டாவது அம்சம் என்ன, நோயாளிகள் ரசூலுல்லாஹோட காலத்துல என்னது வீட்டுல இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சமூகம் தர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். அப்ப அவர்களும் ரசூலுல்லாஹோட காலத்துல இந்த சூழ்நிலையை சந்திச்சிருப்பாங்க, அது சாத்தியம் இருக்குது. மூன்றாவது, நம்ம புதிதாக இப்பொழுது சந்திக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், தொழுவதற்கு நமக்கு முடியவில்லை, அதாவது கிரவுண்ட்ல போய் தொழுவதற்கு முடியவில்லை.
இப்ப நம்ம எதை வச்சு நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த 2வது நிலையில இருக்கிறாரு அவரை வச்சு நம்ம என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம். இந்த கால சிச்சுவேஷனை நம்ம எப்படி இதில் கையாள்வது, ரசூலுல்லாஹ் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா இல்லையான்றதை வச்சு. இதுல 1வது சப்ஜெக்ட், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுவிக்கிறாங்க, வாராங்க, பிந்தி வாராங்கன்னு வச்சுங்க. இது உதாரணத்துக்கு விளங்க, பிந்தி வாராங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, எது சொன்னாங்கன்னு சொல்றது ஒரு பகுதி. இன்னொன்று என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் திடல்ல தொழுவிக்கிறாங்க, வர முடியாதவர்கள் நிச்சயமா இருந்திருப்பாங்க, நோயாளிகள் இருந்திருப்பாங்க, நிச்சயமாக நோயாளிகள் இருந்திருப்பாங்க. அதே போல இன்னும் மற்ற அதாவது காரணம் உள்ளவர்கள், வயோதிபர்கள், வர முடியாதவர்கள் வீட்டில் இருந்திருப்பாங்க. சில பெண்களே சில பொழுதுகள் என்ன வர முடியாத பெண்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு நிச்சயமா ரசூலுல்லாஹ் ஒரு பொது வழிகாட்டல் சொல்லி ஆகணும். கலா செய்யறதை பொறுத்த வரைக்கும் அதாவது ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திட்டு ஒரு பிந்தி வந்துட்டாருன்னு சொன்னால் அது ஒரு 4 பேருக்குரிய சந்தர்ப்பம் சொல்லலாம், ஒரு 3 பேருக்குரிய சந்தர்ப்பம் சொல்லலாம். ஆனா நிச்சயமாக கன்ஃபார்மாக நோயாளிகள் என்ன வராமல் இருந்திருப்பாங்க. அதே போல என்ன, அதாவது வயோதிபர்கள் வர முடியாம இருந்திருப்பாங்க, சில பெண்களும் வர முடியாத நிலைமையில இருந்திருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு பொது வழிகாட்டல் சொல்லித்தான் ஆகணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன வழிகாட்டல் சொல்லிக்கிறாங்க என்றதை வச்சுதான் இன்றைக்கு நம்ம கிரவுண்ட்ல என்ன, அதாவது தொழுகையே இல்லாதவங்களுக்கு என்ன என்று தீர்ப்பை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்ப நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஹதீஸ்கள்ல எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பள்ளியை தவிர வேற எங்கேயும் எந்த ஒரு வழிகாட்டல் காட்டியதாக நம்ம காண முடியவில்லை. இதன் காரணமாக இதை கருத்து முரண்பாடு, நான் எனது அதாவது முடிவை இறுதியாக நான் சொல்றேன், கருத்து முரண்பாடு இதன் காரணமாக ஏற்படுகிறது. அப்ப கருத்து முரண்பாடு ஏற்பட்டதன் காரணமாக இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் நம்ம பலவிதமான இதை பார்க்கிறோம். சிலர் என்ன செய்ய சொல்றாங்கன்னு சொன்னால், அதாவது கலா தொழலாம், கலா செய்து கொள்ளலாம், அந்த மசல்லாலையோ வீட்லயோ என்ன செய்யலாம், கலா செய்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அதுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னன்னு சொன்னா, சுன்னால இருந்து எந்த ஆதாரங்களும் வைக்கல, சஹாபாக்களுடைய காலத்துல உள்ள ஒரு 3 செய்திகளை என்ன செய்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். அது என்ன 3 செய்திகள் தான், ஒன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தி, இரண்டாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தி. அப்ப அனஸான செய்தியும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் செய்தியை பிரதானமான ஆதாரமாக என்ன செய்கிறாங்க, முன்வைக்கிறாங்க. 3வது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி. இந்த 3 செய்தியை முன் வச்சு கலா செய்யலாம் என்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி தான் மிக பிரதானமாக முன்வைக்கிறாங்க. இது புகாரியில் வருவதாக சொல்றாங்க. இப்போ புகாரியில வரல, அது புகாரியில் எப்படி வருதுன்னா, முஅல்லகா தாலிகா இஸ்னாத் இல்லாம, அறிவிப்பாளர் வரிசை இல்லாம வருது. அறிவிப்பாளர் வரிசை இல்லாம புகாரியில வந்தா அது சஹீஹுல் புகாரில வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையோடு வரக்கூடிய விஷயங்களுக்குள்ள அதே தரம் அதுக்கு இல்லை என்பது எல்லாரும் ஒரு தெரிஞ்ச விஷயம். எனவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு தொழுகை பிந்தி விட்டால், தொழுகை கிடைக்காமல் போனால் அவர் என்ன செய்வார்கள், அதாவது தன் வீட்டில் தன் குடும்பத்தவர்கள் வேலைக்காரர்கள் எல்லாரையும் எடுத்து அவர் 2 ரக்காத் என்ன செய்வாங்க, அதாவது கிரவுண்ட்ல தொழுகிற மாதிரி பெருநாள் தொழுகை தொழுவார்கள் ஒரு செய்தி புகார்ல வருது. இதே அதாவது இதே செய்தி அதாவது டீடைல்ஸாக சுனன் குப்ரா பைஹக்கில வருது, முஸ்னஃப் இப்னு அபீ ஷைபாலே என்ன செய்கிறது, இந்த செய்தி என்ன செய்கிறது வருகிறது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் தஈஃபான செய்தி, பலகீனமான செய்தி. ஏன் இந்த செய்தி பலகீனமானது அப்படின்னு சொன்னால், இதுல நுஆய்ம் இப்னு ஹம்மாத் என்றவர் என்ன செய்யறாரு வாரார். இப்போ இமாம் புகாரியே முக்கியமான ஆசிரியர்கள் ஒருத்தர் நுஆய்ம் இப்னு ஹம்மாத். ஆனால் இமாம் புகாரி என்ன செய்யலன்னு சொன்னா, இந்த செய்தியை இஸ்னாதோட என்ன செய்யல, புகாரில் கொண்டு வரல. நுஆய்ம் இப்னு ஹம்மாத் வழியாக மட்டும்தான் இந்த செய்தி வருவது ஒரு காரணமாக சில பொழுதுகளில் என்ன செய்யலாம் இருக்கலாம், இந்த செய்தி என்ன செய்யல, கொண்டு வரவில்லை. எனவே இந்த செய்தி நுஆய்ம் இப்னு ஹம்மாத் மிகவும் பலகீனமானவர் என்பதனால இவர் பலகீனமானவர். இவருக்கு ஃபித்ன் என்ற ஒரு புத்தகம் இருக்கு, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்கள்னு சொல்லி. இவர் அறிவிக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் அறிவிக்கக்கூடிய செய்தி இவர் இல்லாம வேற யாருமே அறிவிக்கலைன்னா அந்த புத்தகம் வரக்கூடிய எல்லா செய்தியுமே என்ன செஞ்சிடும், பலகீனமாகிறோம். இரண்டாவது ஒன்று என்னன்னு சொன்னா, முஸ்னஃப் இப்னு அபீ ஷைபால் ஒரு செய்தி வருதுன்னா, அனஸ் ரலியல்லாஹு குடும்பத்தவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் அப்படி என்று சொல்ற ஒரு செய்தியும் வருது. அனஸ் ரலியல்லாஹுடைய குடும்பத்தவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் என்று யூனுஸ் இப்னு உபைத் என்றவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. இதுவும் பலகீனமான செய்தி. காரணம், அனஸ் ரலியல்லாஹு குடும்பத்தவர் யார் என்னங்க யூனுஸ் இப்னு உபைத் என்ன செய்யல, சொல்லல. அப்ப யூனுஸ் இப்னு உபைத் அனஸ் ரலியல்லாஹு குடும்பத்தவர்கள் யார் என்று சொல்லாததுனால இந்த செய்தி என்ன செய்கிறது, பலகீனமாகுது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த செய்தியை குறித்து சொல்றாரா, அனஸ் ரலியல்லாஹுடைய இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது. அனஸ் ரலியல்லாஹுவோட இன்னொரு செய்தி ஒன்று இருக்கு. அது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருநாள் பிறை என்ன செய்கிறது, ஈவினிங்ல என்ன செய்கிறது, அதாவது செய்தி கிடைக்கிறது. அதனால அடுத்த நாள் பெருநாள் திடலுக்கு போகுமாறு சொன்னார்கள் என்ற செய்தியும் அனஸ் ரலியல்லாஹுவோட குடும்பத்தவர்கள் வழியாக தான் என்ன செய்யுது, அந்த செய்தியும் வருது. அப்ப அதுல அந்த குடும்பத்தவர்கள் யாருன்னு என்ன செய்யல, தெரியவில்லை. அதனால அந்த செய்தியை நாங்க என்ன செய்யறோம், பலகீனம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செய்தியை தான் இவர் இதுல கன்ஃபியூஸாக அறிவித்தாரா என்ற கேள்விகள் எல்லாம் என்ன செய்யலாம், வரலாம். எனவே அனஸ் ரலியல்லாஹு குடும்பத்தவர் அறிவித்தார் என்ற வார்த்தையை வச்சு என்ன செய்யலாது, அந்த செய்தியை நம்ம பலம் என்று சொல்ல முடியாது. அதனால பலகீனமான செய்தி. எனவே 2 அறிவிப்பு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வரக்கூடிய 2 அறிவிப்புமே மிக பலகீனமான செய்தி என்பதை புரிஞ்சுது. அதனால ஷேக் நாசருத்தீன் அல்பானி அவர்கள் இர்வாவுல் கலீல்ல மனாருஸ் ஸபீலுடைய அந்த விளக்க அந்த தஹ்ரீஜ் நூல்ல இந்த 2 அறிவிப்பையும் கொண்டு பலகீனமான செய்தி அப்படின்னு சொல்றாரு. எனவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது தன் ஃபேமிலிக்கு அப்படி தொழுவித்தார்கள் வரக்கூடிய செய்தி புகாரில வருதுன்ற பொதுவான வார்த்தை சரி வராது. காரணம், புகாரில வரக்கூடிய வார்த்தை புகாரில் இஸ்னாதோட அறிவிப்பால் வரிசையோட வரவில்லை.
இந்த செய்தி மற்ற கிரந்தங்கள் என்ன செய்யும், முஸஃபின் அபி ஷைபா, சுனல் குப்ரா, அல் பைஹகி எல்லாம் வருகிறது. ஆனால் அறிவிப்பாளர் வரிசை என்ன, பலகீனமான அறிவிப்பாளர் வரிசைகள், ஒரு 2 அறிவிப்பாளர் வரிசையும் பலகீனமான அறிவிப்பாளர் வரிசைகள் வருகிறது. இதன் காரணமாக அதாவது இந்த செய்தி என்ன செய்கிறது, அதாவது ஷேக் அல்பான் நாசுத்தீன் அல்பானி அவர்கள் கூட இருவாள்கள் இல்லை பலகீனம் என்று தாயிஃப்னு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து அனஸ் ரலியல்லாஹு இந்த இதை வந்து நம்ம 2 வகையில் எடுக்க முடியாது. ஒன்று அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய சொந்த இஜ்திஹாதாக இது என்ன செய்யலாம், இருக்கலாம். ரசூலோட வழிகாட்டல் அதுல என்ன இல்லை. அடுத்தது இன்னொரு காரணம் என்னன்னா, அனஸ் ரலியல்லாஹு வந்து வீட்டுல தூரத்தில் இருந்தா வீட்டுல ஜும்மா செய்வாங்கன்னு ஒரு செய்தி புகார்ல வருகிறது. அது அவருடைய கசர்ல, பசரால உள்ள கசர்ல வந்து ஜும்மா செய்வாங்கன்னு ஒரு செய்தியும் புகார்ல வருகிறது. விளங்கிட்டா? அப்ப இது என்ன இந்த செய்தி என்று சொன்னால், அப்ப வீட்டுல அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஜும்மா செய்வார்கள்னு ஒரு செய்தி வருது. அப்படின்னா இதுவும் இதே மாதிரி புகாரில் என்ன செய்யறாரு, ஜும்மாவுடைய பாடத்துல இமாம் புகாரி என்ன செய்யறாருன்னா, இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசை இல்லாம தான் கொண்டு வராரு வீட்டுல ஜும்மா செய்வார்கள் என்பது. அப்ப யுஜம்யா அஹ்யானன் அப்படின்னு, அதாவது சில வேளைகள் வீட்டில் அவர் என்ன செய்வார், ஜும்மா செய்வார். அதுல இன்னொரு அர்த்தம் எடுக்கலாம், பள்ளிக்கு போய் சில வேலை ஜும்மா தொழுவார், சில வேலை ஜும்மா தொழாமல் இருப்பாரோட வார்த்தையும் இருக்கு. அதாவது 2 ஃபர்சகள் இருந்தா 6 மைல் தூரத்தில் இருந்தார் என்று சொன்னால் அனஸ்ல விரும்பினா ஜும்மா செய்வார்கள், விரும்பினா ஜும்மா செய்யாமலும் இருப்பார்கள் அப்படின்னு. அதுக்கு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதாவது தன்னோடு உள்ளவர்களை வைத்து ஜும்மா செய்வார் அல்லது பள்ளியில் ஜும்மாவில் கலந்து கொள்வார், 2 அர்த்தம் அதுல என்ன செய்ய இருக்குது. அப்ப வீட்டுல ஜும்மா செய்வார் என்ற செய்தியும் வருது. அப்ப அனஸ் ரலியல்லாஹு வீட்டுல ஜும்மா செய்வார் அப்படின்றதுக்கு நம்ம யாருமே என்ன சொல்லல, வீட்டுல ஜும்மா செய்யலாம கருத்துக்கு யாரும் என்ன செய்யல, வரல. அப்ப எனவே அனஸ் ரலியல்லாஹு சொந்த ஒரு இஜ்திஹாதாக இது என்ன செய்யலாம், இருக்கலாம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரம் அனஸ் ரலியல்லாஹு பின்னாருடைய விஷயத்தில் அப்படி தொழுதார்கள் வரக்கூடிய அந்த செய்தி பலகீனமானது. எனவே நம்ம சுன்னால ஆதாரம் இல்லை முதல் அம்சம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு. அனஸ் ரலியல்லாஹு அப்படி செஞ்சாங்கன்னு வரக்கூடிய செய்தியை நம்ம எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டால் பலகீனமானது. எனவே அதை வச்சு நம்ம தீர்ப்பு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இரண்டாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவருடைய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு செய்தி பலகீனமானதுல ஷாபி வரார். ஷாபி அனஸ் அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு எதையுமே என்ன செய்யல, கேட்கவில்லை. எனவே 2 பேருமே கூஃபா வாசிகள் தான். ஆனால் அதாவது ஷாபியுடைய மாணவர்களுடைய மாணவர் அந்த அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் மாணவர்களுடைய மாணவர்கள் மிக பிரதானமானவர் இமாம் ஷாபி. ஆனால் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அவர் சந்திக்கவில்லை, அவர்கிட்ட எதுவும் கேட்கவில்லை. எனவே அந்த செய்தி வந்து என்ன, பலகீனமானது. அடுத்தது அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் செய்தியில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், யாருக்கு பெருநாள் தப்பி விடுகிறதோ ஃபல்யுஸல்லி அர்பஅன், அவர் வந்து 4 ரக்காத்தாக தொழட்டும், அந்த பெருநாள் தொழுகை 4 ரக்காத்தாக தொழட்டும் மட்டும் தான் அந்த செய்தி என்ன செய்கிறது, வருகிறது. அப்ப இதனால தான் அதாவது இந்த ஹதீஸ் கலைஞர்கள் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க என்றால், இது வந்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் செய்தி பலகீனமானது. அடுத்தது 2 நாளாத்தோட சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றதுக்கு எந்த ஒரு முகாந்தரமும் என்ன இல்ல. அப்படி இருக்கிற டைம்ல இது வந்து ஒரு அறிவிப்புடைய பிறழ்வாக இருக்கலாம். எந்த அறிவிப்பட, யாருக்கு ஜும்மா தப்பி விடுகிறதோ, பெருநாள் ஹுத்பா இல்ல ஜும்மா ஹுத்பா தப்பி விடுகிறதோ அவர் நாளாக தொழட்டும் என்ற ஹதீஸை தலைகீழாக அறிவிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அப்படி ஒரு அஸர் இருக்கு, சஹீஹான அஸர். அதாவது அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத்ல சஹீஹான ஒரு அஸர் இருக்குன்னா, யாருக்கு ஜும்மா தப்பி விடுகிறதோ அவர் 4 ரக்காத்தாக தொழட்டும் இருக்குது. அதே இத பெருநாளைக்கு பலகீனமான அறிவிப்பால் வரிசை வழியாக பெருநாள் தப்பி விட்டால் 4 தொழட்டும் என்று என்ன செய்திருக்கலாம், இடம் பெற்றிருக்கலாம். அப்படி என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த 2வது ஒரு அம்சம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் செய்தியில அதை சஹீஹ் எடுத்துக்கொண்டா கூட அதுல ஆதாரம் இல்லை. காரணம் அது சுன்னாவுக்கு என்னது, அதாவது சுன்னாவுக்கு அடிப்படை ஒன்று இல்லை. 2வது பலகீனமான செய்தி. 3வது 4 தொழ சொல்றாரு அவர், அது அம்சம். இதனால் இமாம் இப்னுல் முன்திர் அவர்கள் தனது அவுசத் என்ற ஒரு அழகான மிக முக்கியமான ஆரம்ப கால அறிஞர்களுடைய நூல்கள் உண்டது. அதுல வந்து இந்த அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் இந்த செய்தியில எந்த விதமான ஹுஜ்ஜத்தும், அதாவது கலா செய்வதற்கு 4 தொழுவதற்கு இல்லை அப்படின்னு அதாவது இப்னுல் முன்திர் அவர் என்ன செய்ய, அபூபக்கர் இப்னுல் முன்திர் அவர்கள் அதுல சொல்லி காட்டுறாங்க. 3வது என்ன அஸர் அப்படின்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தி. இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு 6-7 வழியாக வருகிறது. இந்த அதாவது 6-7 வழியாக வரக்கூடிய செய்தியில என்ன இருக்குதுன்றதான் மிக பிரதானமான சப்ஜெக்ட். அது என்னன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது தொழாத மக்கள், தொழ வழி இல்லாத, நான் 3 கேட்டகரி சொன்னேன். அதுல நடுவில் உள்ள கேட்டகரி என்ன, தொழ வழி இல்லாதவர்கள், நோயாளிகள், கிரவுண்டுக்கு வந்து தொழ முடியாதவர்கள், பலகீனர்கள், வயோதிபர்கள், சில பெண்கள், இவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் ஆலோசனை சொல்றாரு. அதுக்கு அவர் இவங்கெல்லாம் தொழணுமே, இவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஆலோசனை சொன்ன நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஊருக்குள்ள உள்ள ஒரு பள்ளியில அவங்களுக்கு தொழு வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து என்னது, தொழுகைக்கு ஏற்பாடு செய்யறாங்க. ஹுத்பாவும் இல்லை, எதுவும் இல்லை. 4 ரக்காத்தா ஏற்பாடு செஞ்சாங்கன்னு ஒரு அறிவிப்புலையும், 2 ரக்காத்தா ஏற்பாடு செஞ்சாங்கன்னு ஒரு அறிவிப்புலையும் வருகிறது. அப்ப இந்த செய்தி நிறைய குழப்பங்கள் இருக்கு. 4 ஏற்பாடு செஞ்சாரா, 2 ஏற்பாடு செஞ்சாரா என்ற குழப்பங்கள் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் தெளிவானது, இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த அறிவிப்பு ஒரு 6-7 வழியாக வருகிறது. எல்லா அறிவிப்புகளும் பலகீனம். தனித்தனியாக பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா அறிவிப்புகளும் இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பள்ளியில் இப்படி ஏற்பாடு செய்தார்கள் என்ற எல்லா அறிவிப்புகளும் மிக பலகீனமான செய்திகள். எல்லாத்தையும் சேர்த்து ஹசன் என்ற தரத்துக்கு வரலாம் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் சேர்த்து ஹசன் என்ற தரத்துக்கு வரலாம். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வழி இல்லாதவர்களுக்கு ஊர் பள்ளியில ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் என்று எடுத்த ஒரு முடிவுக்கு நம்ம வருவோங்களா இருந்தா,
அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல நடக்கல, உமர் ரலியல்லாஹு காலத்துல நடக்கல, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல நடக்கல, அலி ரலியல்லாஹு ஆரம்ப காலத்துல இது நடக்கல, ரசூலுல்லாஹி காலத்திலும் இது நடக்கல என்பது மிக உறுதியாகும். ஏன்னா அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் புதிதாக இதை ஏற்படுத்துகிறார்கள், புதிதாக முதன்முறையாக இதை ஏற்படுத்துகிறார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அவர்கள் புதிதாக இப்படி பள்ளியில தொழுகிறதுக்கு வழி இல்லாதவங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், கிரவுண்டுக்கு போக முடிந்தவர்களுக்கு அல்ல, போகவே முடியாதவர்களுக்கு பள்ளியில இப்படி தொழுகிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சாங்கன்னு வரக்கூடிய அந்த செய்தி எல்லா இஸ்னாதுகளையும் தனித்தனியா எடுத்தா பலகீனமானது, சேர்த்தெடுத்தால் ஹசன் தரமானது என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் என்றால், வர முடியாதுன்றதான் நம்ம நிலைப்பாடு வழங்கிட்டா, வர முடியும் என்று எடுத்து வச்சுக்கின்றாலும் அலி ரலியல்லாஹு அவர்கள் பள்ளியில தொழ வர முடியாத கதா இல்ல, தொழ வர முடியாதவர்களுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சாங்கன்றது 2-3 வகையில பிழையாகுது. ஒன்று, இதுக்கு முன்னால யார் குலஃபாக்களும் யாருமே செய்யல, அது அலி ரலியல்லாஹு செயல் மட்டும் தான், சுன்னால இல்லை விளங்கிட்டா. இரண்டாவது ஒரு அம்சம், ரசூலுல்லாஹி காலத்துல இல்ல, அபூபக்கர் காலத்துல இல்ல, உமர் ரலியல்லாஹு காலத்துல இல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இல்ல, அலி ரலியல்லாஹு ஆரம்ப காலத்துல இல்லை என்பதும் இதுல என்ன செய்கிறது, மிக தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது, தெரிவதை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஜமாத்தாக நடத்த சொல்லியும் அங்க கொத்துபாவோ எதுவும் நடக்கல. இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நாலாத்தோட சொன்னு சில அறிவிப்புகள் என்ன செய்கிறது வருகிறது. இப்ப இந்த 3 தான் சஹாபாக்கள் வழியாக, அதாவது ஆதாரமாக முன்வைக்கக்கூடிய சகோதரர்களால வைக்கப்படக்கூடிய அம்சம். எனவே இந்த 3மே அதாவது உள்ள பிரச்சனைகள் பலகீனத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டேன். எனவே சஹாபாக்களுடைய செய்திகள், இந்த சஹாபாக்களுடைய ஒருத்தருடைய தனித்தனி அதாவது இஜ்திஹாதுகள் மார்க்க ஆதாரம் அப்படி என்று எடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு, ஏன்னா நாங்க அந்த கத்துல இல்லை, குர்ஆன் சுன்னாவில் மௌனித்த விஷயங்களில் கூட குர்ஆன் சுன்னால என்ன செய்யணும், அதாவது இருந்து நம்ம ஆய்வு செய்கிற நேரத்தில் அதுல சரியாக படக்கூடிய செய்திகளை தான் நம்ம பின்பற்றணும்னு உறுதியாக நம்ம நிற்கிறோம் விளங்கிட்டா. மற்றவைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படி என்று சொன்னா கூட அதுல எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப இது ஆனால் ஒரு கணிசமான அறிஞர்கள் இந்த முடிவுல இருக்கிறாங்க, அப்படி செய்யறாங்க. இரண்டாவது வகையான அறிஞர்கள் அவங்க அசர்கள் எதுவுமே காட்டல, அவங்க அசர்கள் அதை எதுவும் சொல்லல, ஆனா அவங்க பொதுவான செய்திகளை வச்சு கலா செய்யலாம்ன்றாங்க. பொதுவான செய்திகளை வச்சு கலா செய்யலாம்னு என்ன, சல்லுமா அதரக்கும், கிடைச்சவைகளை தொடுங்க, வக்துமா ஃபாத்தக்கும், நீங்கள் தப்பிவிட்டவைகளை கலா செய்யுங்கள் ஒரு செய்தி வருது. அதே போல யார் தொழுகையை மறந்துட்டாரோ, யார் தூங்கிட்டாரோ அவர் ஞாபகம் வந்த உடனே தொழுங்கன்னு சொல்லி செய்தி வருது. இவைகள் எல்லாம் வச்சு என்ன செய்யலாம், கலா செய்யலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அது இதுக்கும் அதை என்ன செய்யும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே போல என்னது, இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் அறுத்த பின்னாலதான், அந்த தொழுத பின்னாலதான் அறுக்கணும் செய்தி வருது. எனவே தனியா இருக்கக்கூடிய ஒருத்தர், ஜமாத்துல கலந்து கொள்ள முடியாத ஒருத்தர், அவர் தொழுது முடிச்சுட்டு என்ன செய்யலாம், தானே அறுத்துக் கொள்ளலாம் என்று சில அதர்களை, ஹசனுல் பஸ்ரி இதே போன்ற சில அதர்களை வச்சு என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம் இந்த செய்திகள் கூட பெருநாள் தொழுகைக்கு வந்த ஒரு விஷயம் உண்டு அல்ல, பெருநாள் தொழுகைகளுக்கு வந்த விஷயம் உண்டு அல்ல. 5 நேர ஃபர்லுடைய தொழுகைகளுக்கு தான் இந்த செய்தி என்ன செய்யுது வருது, 5 நேர ஃபர்லுடைய தொழுகைகளுக்கு தான் இந்த செய்திகள் எல்லாம் வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இது 2வது கோணத்துல பார்த்தாலும் இதுக்கு இல்லை. 3வது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், அதாவது கதா செய்யற வீட்டுல கதா செய்யலாம், அல்லது கிடைக்காதவர்கள் தொழலாம் விளங்கிட்டா, அல்லது தொழுகை இல்லாட்டி தொழலாம் என்று சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய செய்தி. 3வது ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இஸ்லாமிய அறிஞர்களுடைய இதுல நம்ம தேடி பார்த்ததுல நம்ம பார்த்த ஆய்வுல அதாவது நவீன காலத்துல ஒரு சில அறிஞர்களை தவிர வேறு யாரும் ஹுத்துபாவோடு அந்த 2 ரக்காத்தை நடத்தி வீட்டுல என்ன செய்யலாம், அதாவது பெருநாள் குத்துபா நடத்தலாம் என்று இவர்களுமே என்ன செய்யல, இந்த இதை சொல்லவில்லை. அது புதுசாக ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, அந்த செய்தியை சொல்கிறார்கள். இதுக்கு எந்த விதமான முகாந்தரங்கள் கூட என்ன இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த விஷயத்துல மிக சரியான குர்ஆன் சுன்னாவுக்கும் மிகவும் நெருக்கமான முடிவாக எனக்கு தெரியக்கூடிய, நம்ம பார்த்த அளவுல தெரியக்கூடிய அதாவது முடிவு எது அப்படி என்று சொன்னால், கிரவுண்ட், அதாவது இப்ப நான் சொல்றது மிக பிரதானமாக புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஃபிக்ஹ் மஸலாவும், எந்த ஒரு மார்க்க சட்ட தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அது குஃப்ர்ல கொண்டு போய் விடாது விட்டால், அது ஒரு பிதாத்துக்கு, அதாவது பெரிய ஒரு பிதாத்துக்கு இட்டு செல்லாது விட்டால், 3வது நேரடியான குர்ஆன் சுன்னால சொல்லப்பட்ட ஒரு செய்திக்கு முரணாக இல்லாது விட்டால், அங்க மஜால் இஜ்திஹாத், ஒவ்வொருத்தருக்கும் ஆய்வுக்கான இடம் அந்த இடத்துல இருக்குது விளங்கிட்டா. யாரும் என்ன சொல்லலாது, இன்னொரு இஜ்திஹாத் செஞ்சு அந்த முடிவுக்கு வந்தவரை வழிகேடு, குஃப்ர் செஞ்சிட்டாரு, பிதாத் செஞ்சிட்டாரு என்ற முடிவை இந்த விஷயத்துல யாரும் எவருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. காரணம், இஸ்லாம் மௌனித்த ஒரு விஷயம். யாரும் சொல்லல கிரவுண்ட்ல தொழக்கூடாதுன்னு சொல்லல, கிரவுண்ட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லல, தொழுகை கிடைக்கல என்ன செய்யறது என்ற பிரச்சனை தான் வந்துச்சு. இது மாதிரி பிரச்சனை இதுல மட்டும் வராது, எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்ய வரும். உதாரணமாக பிறை லேட்டா தென்படுது, அடுத்த நாள் தொழுகிறதா இல்லையா, அன்றைக்கு தொழுகிறதா, என்ன செய்யறது அப்படின்ற மசாலா ஒரு பெரிய ஒரு மசாலா தான். இது மௌனி இஸ்லாம், அதாவது குர்ஆன் சுன்னால நேரடியாக எல்லாம் மௌனிக்கப்பட்ட விஷயங்கள். அபூ உமைருடைய ஹதீஸை இமாம் ஷாஃபி சரிகாணல, சரிகாணவில்லை. அவர் ஈவினிங் அடுத்த நாள் தொட சொல்றாரு சொல்றாங்க, அதை சரிகாணல. சரிகாணாம அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த செய்தி சரியாக இருந்தால் என்ற கருத்து அடுத்த நாள் பெருநாள் கதா செய்யலாம். ஈவினிங்க்கு செய்தி கிடைச்சா, அன்றைக்கு கிடைக்க வேண்டிய செய்தி ஈவினிங் தான் கிடைச்சேன்னு சொன்னா பெருநாளைக்கு அடுத்த நாள் கதா செய்யலாம். ஆனா இந்த செய்தி என் இடத்துல ஆதாரப்பூர்வமானதல்ல, அதனால நூறுக்கு பிறகு பெருநாள் செய்தி கிடைச்சாலும் கதா செய்யும், அந்த டைம்ல தொடரணும் மட்டும் இமாம் ஷாஃபி என்ன செய்யறாரு சொல்றாரு. எனவே இந்த பிரச்சனைகள் இஜ்திஹாதுக்கு ஒரு இடமுள்ள மசாலா தான். ஆனால் அல்லாஹு ஆலம், ஜும்மாவுக்கு என்ன நிலைப்பாடை நாங்க சொன்னோமோ அந்த நிலைப்பாடு தான்
இந்த விஷயத்திலும் எங்களுக்கு 100% குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானதாக எமக்கு தெரிகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக இந்த இரண்டாவது நிலையில் உள்ளவங்க நான் சொன்னேனே, தொழுகைக்கு வர முடியும் லேட்டாகி வந்து கலா செய்யறவங்க. அடுத்தது இப்ப எங்களுக்குள்ள சிச்சுவேஷன் தொழுகையே நடக்கல, இதெல்லாம் இன்னொரு நிலை இருந்துச்சு. தொலை வர முடியாதவங்க யாரு? பலகினர்கள், அதாவது பெண்கள், சில பெண்கள், எல்லா பெண்கள், சில பெண்கள், அது போல என்ன வயோதிபர்கள், இவர்களெல்லாம் வர முடியாம இருந்துச்சு. அப்படி வர முடியாதவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் காலத்துல வீட்டுல தொழுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்யல சொல்லல. வீட்டுல தொழுது கொள்ளலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல. அப்ப வீட்டுல தொழ முடியும் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், பலகீனமான ஆண்கள் இருந்து மற்ற பெண்களும் இருந்து அவங்களுக்கு வீட்டுல தொழுகைக்கு ஒரு ஏற்பாடு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்படி எதுவுமே செய்யலன்றதுக்கு ஒரு பலமான ஒரு ஆதாரமாக நம்ம எதை கொள்ளலாம்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை சரி என்று வச்சுக்கணும்டா, அபூபக்கரான காலத்துல நடக்கல, உமர்லான காலத்துல நடக்கல, உஸ்மான்லான காலத்துல நடக்கலன்றதுக்கு அலி ரலியல்லாஹு ஏற்பாடு செஞ்சாங்கன்னு வருது. அந்த செய்தி எல்லா இஸ்னாதுகளையும் சேர்த்து பலமாக கருதக்கூடியவர்கள்ட்ட இந்த வாதத்தை நம்ம என்ன செய்யலாம் வைக்கிறேன்டா, அது வரை காலத்திலும் வர முடியாதவர்கள் அவ்வளவுதான், வர முடியாதவர்கள் லிஸ்ட்ல தான் அவங்க இருப்பாங்களே தவிர அவங்க வந்து வீட்டுல வேறவா பெருநாள் தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு செய்தி என்ன செய்யல எங்கேயுமே வரவில்லை என்பதனால மிக பொருத்தமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரவுண்ட்ல தொழுதார்கள், கிரவுண்ட்ல பெருநாள் தொழுதார்கள். யாருக்கெல்லாம் வந்து அந்த தொழுகை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு அந்த தொழுகை என்ன, அதாவது தொழவில்லை என்ற குற்றம் ஏற்படாது, அந்த குற்றம் அவர்களுக்கு இல்லை. இரண்டாவது, கலா செய்வதற்கு ரசூலாக வழிகாட்டவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலா செய்வதற்கு வழிகாட்டவில்லை அப்படின்றத தான் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எப்படி ஜும்மாவுக்கு கலா இல்லையோ, ஒருத்தர் வந்து ஜும்மா தொழலை என்று சொன்னா அவர் துஹர் அசலுக்கு பேத்துறோம், லுகர் தான் 4 தொழணுமே தவிர அவர் வந்து ஜும்மாவை கலா செய்யறன்னு ஒன்று என்னது இல்லையோ. அதே போலதான் பெருநாளுடைய விஷயத்திலும் பெருநாள் தொழுகை என்கின்ற, அதாவது தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கிரவுண்ட்ல தவிர வேற எங்கேயும் தொடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி யாருக்கும் என்ன நீ உனக்கு தப்பிட்டா நீ வந்து என்ன செய்ய 2 ரக்காத் தொழு வீட்லன்னு சொல்லல. அதாவது வர முடியாதவர்களுக்கு கலா செய்யலாம் என்ற வார்த்தை என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நெருக்கமான முடிவாக நாம் காணக்கூடிய ஒரு அம்சம் என்னென்றால், பெருநாள் தொழுகை கிரவுண்ட்ல தவிர வேற எங்கேயும் தொழுவதற்கான ஒரு ஆதாரத்தை நம்ம என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. பெருநாள் தொழுகை கிரவுண்ட்ல தவிர வேற எங்கும் தொழுவதற்கான ஒரு ஆதாரத்தை நம்ம காண முடியவில்லை. இப்போ ஒரு கேள்வி வரலாம், மழை பொழிகிறது, மழை வந்து போயுது, அப்ப பள்ளியில தொழலாமா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன செய்யும் வரும். பெருநாள் தொழு அப்ப நம்ம பள்ளியில தொழுறது தானே. அல்லாஹு ஆலம் இதுல, அதாவது சுன்னா அடிப்படையில் நம்ம காண்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில பெருநாள் தொழுவதாக இந்த செய்தியுமே நம்ம காணல. அடுத்த மழை பெஞ்சா வீட்டுல தொழணும், அதானே ஜும்மாவுக்குள்ள கடமை. ஜும்மாவே நடக்குது, அந்த டைம்ல மழை பெய்யுதுன்னு வைங்க, அப்ப சல்லூஃபி புயூத்திக்கூட வீட்டுல தொழுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அப்படி டைம்ல பெருநாள் தொழுகையை வந்து நம்ம எப்படியா தொழுதாகணும் இஸ்லாம் என்ன செய்ய போறது சொல்ல போறது. இப்ப பள்ளி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா பள்ளிக்கு எப்படி கொண்டு வரது? அதான் பள்ளி பெருநாள் நல்ல ஒருத்தர் வந்து நீட்டாக உடுத்து புதிய உடுப்புகளை உடுத்திருக்கிற டைம், சேர்கள்ல சகதிகள்ல வரவங்கன்னு தான் ஜும்மாவுக்காண்டி வீட்டுல தொழுங்கண்டே வருது. அவ்வளவு ஆக்கதான 3 ஜும்மாவுக்கு வரவில்லை என்று சொன்னா அவருடைய உள்ளத்துல முத்திரை குத்தப்பட்டு விடும் என்கின்ற நிலைமையில இருக்கிற டைம்ல அந்த ஜும்மாவே நீங்க சல்லூஃபி புயத்துக்கும் வீட்டுல தொழுங்கன்னு வருது. அப்ப பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுவதற்கான வாய்ப்புகளோ வசதிகளோ இல்லை. மழை பெய்யுது, கட்டுமையான மழை பொழிகிறது என்கின்ற நிலைமையில பள்ளியில் எப்படியா சகதிகளோட மேலப்பட்டு வரணும், அதுவும் வாஜிப், அதுவும் என்ன எல்லாரும் கட்டாயம் வந்துதான் ஆகணும், இல்லாட்டி அவங்களாம் குற்றவாளியா மாறிவாங்க, மழையில என்றால் நனைஞ்சு என்ன செய்யணும், வந்துதான் ஆகணும். இஸ்லாம் இப்ப என்ன செய்ய போறது இல்லை, சொல்ல போறது இல்லை. மழையா முடிஞ்ச பின்னால என்னது கிரவுண்ட்ல தொழலாம் என்ற ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன செய்யலாம் வரலாம், அல்லது வேற ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம் என்ற இடத்துக்கு வரலாமே தவிர பள்ளியில தொழுறாங்க பள்ளியில தொழ சொல்லுங்கன்னு சொல்லி மழையுடைய நேரத்தில் சகதிகள்ல நலஞ்சுகள் வரணும் இஸ்லாம் என்ன செய்ய போறது இல்லை, சொல்ல போறது இல்லை. என்றால் மழையுடைய நேரத்தில் கூட எங்களுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கு, ஜும்மாவுடைய மத்த 5 நேர தொழுகை, மத்த வலியுறுத்தப்பட்ட எல்லா தொழுகையிலே வீட்டுல தொழுங்கன்னு தான் என்ன செஞ்சீங்க, அதாவது சொல்லப்பட்டிருக்கு சல்லூஃபி புயூத்துக்கு மட்டும். அப்ப பெருநாள் தொழுகைக்கு மட்டும் அப்படி வாருங்கன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. எனவே மழை என்கின்ற ஒரு நிலைமை வந்தால் அவர்கள் என்ன, அதாவது கிரவுண்ட்ல தொழுகை என்கின்ற ஒரு பகுதி என்ன செஞ்சிடும் அந்த இடத்துல, அதாவது ஒரு நியாயமான ஒரு காரணியின் காரணமாக அவர்கள் என்னது இந்த என்ன தொழ முடியவில்லை என்கின்ற நிலைமை தான் வீட்டில் எங்கேயும் தொழுவதற்கு மார்க்க ரீதியான எந்த விதமான ஒரு சட்டத்தை நாம் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. குர்ஆனிலேயோ சுன்னாலேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த மாதிரி நடந்தா காண முடியவில்லை. ரைட். இப்போ இதுல சரி இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே, இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்த அறிஞர்களுடைய செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டால், இதுக்கு மிகவும் இன்திசாரன் அதிகமன் மிக, அதாவது ஒரு என்ன சொல்ல போனால் பல விதமான ஆதாரங்களை எடுத்து வச்சு மிகவும் அதாவது பேசக்கூடிய ஒரு அறிஞர் யார், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஃபர்து ஐன், இது ஒவ்வொருவரும் கடமையாக நிறைவேற்ற வேண்டிய தொழுகை, கூட்டாக நிறைவேற்ற வேண்டிய தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு குறிப்பை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். சிலர் என்ன இதுல ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு சொன்னா, இது ஒவ்வொருத்தரும் தொழ வேண்டிய கடமையே, அதனால எப்படி இதை விட்டுறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. இல்ல, ஃபர்து ஐனா வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஒவ்வொருத்தரும் தொழ வேண்டிய கடமை தான். எப்படி தொழ வேண்டிய கடமை? கிரவுண்ட்ல வந்து தொழ வேண்டிய கடமை. கிரவுண்ட்ல வந்து ஒவ்வொருத்தரும் தொழ வேண்டிய கடமை.
ஒவ்வொருத்தரும் தொழ வேண்டிய கடமை கிரவுண்ட்ல வந்து தொழ முடியாத சிச்சுவேஷன் ஆகிட்டா அவர் எப்படியும் கலா செஞ்சுதான் ஆகணும்ன்றதுக்கு இன்னொரு ஹதீஸை என்ன செய்யணும், காட்டணும். அப்படி எந்த ஹதீஸும் இல்லை. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் பெண்களை வர சொன்னாங்க பெருநாள் திடலுக்கு. எதுக்காக வர சொன்னாங்க? தொழ வர சொன்னாங்களா? தொழுக ஃபர்து ஐனா இருந்தா மாதவிடாய் பெண்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. தொழுக ஃபர்து ஐனாக இருந்தா, ஏன்னா அவங்க தான் தொழுகை இல்லை, அவங்களுக்கு தொழ முடியாது. அப்ப அவங்களை ஏன் வர சொல்றாங்கன்னு சொன்னால், அங்க அந்த கிரவுண்ட்ல எல்லா சபைகள்லையும் அவர்கள் வந்து உட்காருவது அவர்களுக்கு கடமை என்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொல்றாங்க. தொழுக ஃபர்து ஐன் என்பதற்காக ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்யல, வர சொல்ல, ஏன்னா அவங்க தொழ இயலாது. எனவே அது கிரவுண்ட்ல நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தொழுகை என்பதனால எல்லாரும் சமூகம் தரணும். முஸ்லிம்கள் பெருவாரியாக என்ன செய்யணும், விரிக்கணும். 4 பேர் 5 பேர் உடுக்கா தொழுதுட்டு இருக்கிறதுக்கான ஒரு தொழுகை அல்ல அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரவுண்ட்ல நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம தொழ முடியாதுன்றதான் சுன்னால இது காட்ட தவிர வேறு எந்த வழிகளையும் சுன்னாவிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியவில்லை, காட்ட முடியும். இது வரைக்கும் யாரும் காட்டவும் இல்லை. இதுல இமாம் இப்னு தைமியாவுடைய சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு என்ன செய்றேன், அதில் வாசிக்கிறேன். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது தனது மஜ்மு ஃபத்தாவாவிலே சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை பாருங்க. அதாவது மஜ்மு ஃபத்தாவா 24ஆம் பாகம் 181வது வசனத்துல சொல்றாரு, ஃபலௌகான ஸலாத்துல் ஈதி மஷ்ரூஅத்தன் லஹுன்ன ஃபில் புயூத். வீட்டில பெருநாள் தொழுகை மார்க்கம் என்றிருந்தால், வீட்டில பெருநாள் தொழுகை, இமாம் இப்னு தைமியாவோட வார்த்தை, வீட்டில பெருநாள் தொழலாம் என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு இருந்தால், அஹ்னா தாலிக அன் தௌகீதி ஹுரூஜிஹின்ன, வெளியே வந்துதான் ஆகணும், கிரவுண்டுக்கு வந்துதான் ஆகணும் என்று ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் வலியுறுத்தி இருக்க மாட்டார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் பள்ளி விஷயத்துல சொல்லிக்கிறாங்களோ, அவங்களுக்கு வீடு நல்லது என்று சொன்னாங்களோ, அது வீட்டுல தொழலாமண்டா வீடு நல்லதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. வீட்டுல தொழலாமண்டா வீடு நல்லது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. அப்படி இருக்க ரசூலுல்லாஹ் வெளியே வந்ததே ஆகணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா, வீட்டுல தொழுவது பெருநாள் தொழுகை மார்க்கம் அல்ல என்பது இதுல நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். வலவுகான ஜாயிசன் லஃபஅலஹு நிஸா லா அஹ்திஹி கமா குன்ன யுஸல்லின தத்தவுஆத். வீட்ல எப்படி சுன்னத் தொழுறாங்களோ அது மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல பெண்கள் வீட்ல என்ன செஞ்சிருப்பாங்க, பெருநாள் தொழுகை தொழுதிருப்பார்கள். இது ஒரு மார்க்கம் அப்படி என்று இருந்தால் தொழுதிருப்பார்கள். ஃபலம்மா லம் யன்குல் அஹதுன் அன்ன அஹதம் மினன் நிஸாஇ ஸல்லல் ஈத அலா அஹ்திஹி ஃபில் பைத் வலா மினர் ரிஜால். அதாவது ஆண்களோ பெண்களோ ரசூலுல்லாஹ் காலத்துல வீட்டில தொழவில்லை என்றதன் காரணமாக நாம் என்ன தெரிஞ்சு கொள்கிறோம் என்று சொன்னால், இது கட்டாயம் எல்லோரும் வெளியே வந்து தொழ வேண்டிய ஒரு தொழுகை தான் என்பதை நாம் இதனூடாக என்ன செய்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு கடைசியா முடியும். அன்னதாலிக லைஸ மின் ஷரஇ, இந்த வீடுகளில் போய் தொழுவது என்பது மார்க்கம் இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இதுல மஜ்மு ஃபத்தாவா வேறொரு மஸ்அலா ஃபர்து ஐன் என்ற மஸ்அலால பேசிக்கிறாங்க. 24 181வது வசனத்துல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல மஜ்மு ஃபத்தாவா 24 180வது வசனத்துல 80வது பக்கத்துல என்ன சொல்றாருன்னா, அலி ரலியல்லாஹு செய்தி இருக்குது. அந்த அதாவது இந்த ரசூல் அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த மாதிரி பெருநாள் தொழுகை ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி, பள்ளியில் ஏற்பாடு செஞ்சாங்கன்னு சொல்லி அதை பத்தி சொல்ற நேரத்துல வஐதன் ஃபஇன்ன அலி இப்னு அபி தாலிப் லம்ம இஸ்தக்லஃப லின்னாஸி மை யுஸல்லி அல்-ஈத பித்-துஅஃபாஇ ஃபில் மஸ்ஜித். பள்ளியில தொழுவதற்கு பலகினர்களுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஏற்பாடு செய்த பொழுது அமரஹு யுஸல்லி 4 ரக்அத், 4 தொழுமாறு ஏவினார்கள். கமா அன்னமல்லம் யுஸல்லி ஜும்அத ஸல்லா 4, எப்படி ஜும்மா தொழாதவர் 4 தொழணுமோ அது மாதிரி 4 தொழுமாறு ஏவினார்கள். இது இமாம் இப்னு தைமியாட்ட அலி ரலியல்லாஹு செய்தியை சரி காண்றாரு, விளங்கிட்டா. ஆனா அதை கொண்டு ஒரு ஆதாரம் எடுக்கல, அலி ரலியல்லாஹு செய்தியை சரி காண்றாரு. நாங்க அது பலகீனம் சொல்றோம். வலம் யகுனின் நாசு யஅரிஃபூன கப்ல அலியின், அலிக்கு முன்னால எவர்களுக்கும் தெரியாது, எந்த மக்களும் அறிந்திருக்கவில்லை, அந்த நபி தோழர்கள் அறிந்திருக்கவில்லை. அதாவது இந்த வார்த்தை யுஸல்லி அஹதுன் அல்-ஈத இல்லா மஅல் இமாமி ஃபிஸ் ஸஹரா, கிரவுண்ட்ல இமாமோடு தொழுவதை தவிர அலிக்கு முன்னால மக்கள் இப்படி ஒரு தொழுகை என்ன செய்திருக்கவில்லை, பள்ளியில தொழுகிறது இந்த மாதிரி பலகினர்களுக்கு தொழுகை ஏற்பாடு செய்வது என்பதை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு இந்த வார்த்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஃபைதா கானத் சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وخلفائه لم يكن فيها صلاة عيد إلا مع الإمام بطل أن يكون بمنزلة ما كانوا يفعلون وفدانا وجماعة. எனவே ரசூலுல்லாஹ்களோ பின்னால் வந்த குலஃபாக்களோ இந்த மாதிரி அதாவது வீட்டுல தொழவில்லை என்ற செய்திகளை நம்ம பார்க்கிற நேரத்துல மற்ற தொழுகைகள் மாதிரியான ஒரு தொழுகை அல்ல என்பதை இதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஜ்மு ஃபத்தாவாவிலே சொல்லக்கூடிய சில செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுபோல இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, அதாவது இமாம் இப்னு தைமியாட்ட கேட்கப்படுது வீட்டுல தொழுகிற சம்பந்தமான ஒரு விஷயத்துல. இது ஃபத்தாவா குப்ரா, இமாம் இப்னு தைமியாட்ட ஃபத்தாவா குப்ரா என்ற தொகுப்புல பார்க்கலாம். 5ஆம் பாகம் 365வது இலக்கத்துல பார்க்கிறோம். வஹிய ஃபர்துன் அமலியும், செயல் ரீதியாக இது ஃபர்லான ஒரு கடமை. வஹுவ மத்ஹபு அபி ஹனீஃபா, இதான் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய நிலைப்பாடு. வ ரிவாயத்துன் அனில் இமாம் அஹ்மத், இமாம் அஹ்மதுடைய நிலைப்பாடும் அதுதான். வகத் யுகாலு பி வுஜூபிஹா அலன் நிஸா, பெண்களுக்கும் இது வாஜிப் அப்படி என்றும் இது சொல்லப்படுகிறது, சொல்லப்படலாம். வ மின் ஷர்த்திஹா லிஸ்திதான் வ அததுல் ஜும்ஆ, இதனுடைய நிபந்தனைகள்ல உண்டு. அந்த மக்கள் குடியிருப்பாக இருக்கணும், அதே போல என்ன அதாவது ஜும்மாவுடைய அதாவது அந்த எண்ணிக்கை இருக்கணும், இப்படி என்று சொல்லிட்டு அதெல்லாம் அவரே என்ன செய்வாரு, அதோட பிழைகள்லாம் சொல்லுவார் பின்னால. சொல்லிட்டு ويفعلها المسافر والعبد والمرأة طبعا ولا يستحب قضاؤها,
இதை கலா செய்வது விரும்பத்தக்கது அல்ல. இப்னு தைமியாவோட நிலைப்பாடு கலா தவிர்க்கப்பட வேண்டும். ஆனா அவர் கலா செய்யவே கூடாது என்ற அடிப்படையில் இமாம் இப்னு தைமியா சொல்லவில்லை. ஆனா அவருடைய வாதங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் இதிலிருந்து வெளியாகாம இருந்ததுக்கான காரணம் முன்சென்ற அறிஞர்கள் வீட்டிலையும் தொழலாம் என்று சொல்லிக்கிற ஒரு காரணமாகத்தான் நிற்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் சுன்னாவில் எது வந்துடும் நம்ம அந்த வார்த்தையோடு நின்றோம். இப்ப இதுல என்ன இமாம் இப்னு தைமியா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்றா, வலா யுஸ்தஹப்பு கலாஉஹா, கலா செய்வது விரும்பத்தக்கதல்ல, லிமன் ஃபாத்தத்ஹு மின்ஹும், அவர்களை யாருக்கு ஜும்மா தொலை அந்த பெருநாள் குத்பா கிடைக்கவில்லையோ கலா செய்வது விரும்பத்தக்கதல்ல. வஹுவ கவுலு அபி ஹனீஃபா, இதான் இமாம் அபு ஹனீஃபாவுடைய வார்த்தையும் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இன்னொன்று சொல்றாரு, வமன் தஅம்மத தர்க ஸலாத்தல் ஈத், பெருநாள் தொழை யார் வேண்டுமென்று விட்டு விடுகிறாரோ, வஸல்லா ஃபீ பைத்திஹி, வீட்ல போய் தொழுகிறாரோ, அவு ஃபீ மஸ்ஜிதி, அல்லாஹ்வுடைய ஊர் பள்ளியில தொழுகிறாரோ, பிலா உத்ரின், காரணங்கள் இல்லாமல், ஃபஹுவ முப்ததிஉன், அவர் பித்அத்வாதி என்றார். இதுல என்ன விஷயம் என்று சொன்னால், இமாம் இப்னு தைமியா காரணம் இல்லாம பள்ளியில தொழுதாலே பித்அத்வாதி என்றார், காரணம் இல்லாம வீட்டை தொழுதா அவர் பித்அத் உருவாக்குறாரு அப்படின்றார். இப்படி யாருமே என்ன செய்யல சொல்ல, வீட்டை தொழுதா ஓகே என்ற நிலைமை இருக்குமா இருந்தா இந்த இப்திதா பித்அத் செய்கிறவர் என்ற வார்த்தை இமாம் இப்னு தைமியா என்ன செய்யறாரு சொல்லி இருக்க மாட்டார். எனவே இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் கலா செய்வது என்ன, அதாவது விரும்பத்தக்கதல்ல, ஆனா செஞ்சா ஓகே அப்படின்னு நிலைப்பாட்டில் உள்ளவர் தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும். ஆனா அவருடைய பேச்சு ஆதாரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த பெண்களும் வீட்டுல தொழுவதில்லை, ஆண்களும் வீட்டுல தொழுவதில்லை, அலி ரலியல்லாஹு முன்னால பள்ளியிலேயும் வீட்டிலேயே தொழுவதை மக்கள் அறிந்திருக்கவில்லை, கலா செய்வது அவ்வளவு விரும்பத்தக்கது அல்ல, காரணம் இல்லாம யாராவது போய் பள்ளியில வீட்டுல தொழுதா பித்அத்வாதிகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்வதை பார்ப்போம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதாரம் சுன்னால இருந்து வீட்டுல தொழலாம் என்பதற்கு இருந்தால் நிச்சயமாக அவர் என்ன செஞ்சிருப்பாரு, இதுல கொண்டு வந்திருப்பார். நான் இதையே தக்கீதன் சொன்னேன் என்று சொன்னால், பெருநாள் தொழுகை வீட்டில் தொழுவதற்கான ஆதாரங்கள் இவ்வளவு செய்திகள் என்ன எங்கேயும் கிடைக்கவில்லை பார்க்கலாம். இமாம் அதாவது முஹம்மது பின் சாலிஹ், ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமின் அவர்கள், அந்த செய்தியை நாம் கொஞ்சம் வாசிச்சோம். அதாவது ஷேக் சாலிஹ் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமின் அவர்களும் இதே நிலைப்பாட்டில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அவரும் வீட்டில் கலா செய்வது அதாவது கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சுன்னாவுக்கு மாற்றமானது என்ற நிலைப்பாட்டில் என்ன செய்கிறார் இருக்கிறார். அவருடைய செய்தியையும் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறேன். அதாவது ஷரஹுல் மும்தி அலா ஸாதில் முஸ்தக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலுக்கு 5ஆம் பாகம் 155வது பக்கத்துல, அதாவது முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமின் இது சம்பந்தமான ஆதாரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு, அதெல்லாம் அதுக்குள்ள வராது அப்படி என்று சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், அதாவது வலிஹாதா தஹப ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இலா அன்னஹா லா துக்லா இதா ஃபாத்தத், இதனாலதான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அதாவது அது கிடைக்கவில்லை என்றால் அது கலா செய்ய என்னது செய்யப்பட மாட்டாது என்ற நிலைப்பாட்டில் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்று என்னது அந்த செய்தியும் சொல்றாரு. சொல்லிட்டு பாருங்க, இதுல மிகவும் அது கடைசியான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், அவருடைய கடைசியான நிலைப்பாடு அதாவது இந்த لأن ذلك لم يرد عن النبي صلى الله عليه وسلم ولأنها صلاة ذات اجتماع معين فلا تشرع إلا على هذا الوجه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இதை கலா செஞ்சதாக எந்த செய்திகளும் வரவில்லை. இது கூடி மைதானத்துல தொழப்பட வேண்டிய ஒரு தொழுகை, அதனால அந்த முறையில தவிர இது என்ன செய்யப்படக்கூடாது, தொழப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி என்ன அதான் முஹம்மது பின் சாலிஹ் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படின்னா சிலர் கேட்கலாம், இப்படி கேட்கலாம், இதான் மிக முக்கியமானது. என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், ஃபைதா கால காயிலு லிமாதா லா நக்திஹா, ஏன் நம்ம கலா செய்யக்கூடாது, ஃபைன் குன்னா முஸீபீனா ஃபஹதா ஹுவல் மத்லூப், நாங்க இதுல இந்த இஜ்திஹாத்ல சரியை அடைந்து கொண்டால் அதுதான் நோக்கம், அப்ப சரியா அடைஞ்சிட்டோம். சில வேளை வைன்குன்னா கைர் முஸீபீனா ஃபைனனா முஜ்தஹிதூன், சில வேளை நாங்க எடுத்த முடிவு கலா செய்யணும் எடுத்த முடிவு பிழையாக இருந்தாலும் நாங்க இஜ்திஹாத் அடிப்படையில் தான் எடுக்கிறோம், அப்பயே நம்ம இதை தொடரக்கூடாது கலா செய்யப்படக்கூடாது எப்படி சொல்றது என்று கேட்டீர்கள் என்றால், ஃபல் ஜவாப் நஅம் ஆம், அல் இன்சானு இதா இஜ்தஹத வ ஃபஅல அல் இபாதத அல இஜ்திஹாதின் ஃபலஹு அஜ்ருன் அல இஜ்திஹாதிஹி வ அலா ஃபிஅலி ஐதன். ஒரு மனிதன் ஆய்வு செய்து முயற்சி எடுத்து அவர் அந்த பெருநாள் தொழுகையை வீட்டில் தொழுகை சரி கண்டார்னு சொன்னால் அவர் இஜ்திஹாதுக்கு நிச்சயமாக கூலி உண்டு, அது சந்தேகம் கிடையாது. லாக்கின் ஆனால் இதா தபையனதி சுன்னா, சுன்னா உங்களுக்கு தெளிவாகிவிட்டால், ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி நடக்கல அப்படின்னு உங்களுக்கு தெளிவாகிவிட்டால், ஃபலா தும்கின் முஹாலஃபத்துஹா, அதுக்கு முரண்படுவது கூடாது, அதுக்கு முரண்படுவது என்ன கூடாது அப்படி என்று சொல்லி, அதான் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமினும் இதே நிலைப்பாட்டை என்ன செய்யறாரு, கதா இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறத பார்க்கிறோம். எனவே இந்த பெருநாள் தொழுகை பொறுத்த வரைக்கும் கதா ஒன்று இருக்குமாக இருந்தால் முழு சமுதாயத்துக்கும் பெருநாள் தொழுகை கிடைக்காம போய் அவர்கள் அந்த பெருநாள் தொழுகை செய்தி லேட்டாகி கிடைச்சி எல்லாருமாக கிரவுண்ட்ல போய் ஒரு நேரத்துல கலா செய்யறது மட்டும் ஒரு பலமான ஒரு கருத்து முரண்பாடாக எடுத்து நம்ம அது இருக்குன்னு சொல்லலாம். உதாரணமா எங்களுக்கு செய்தி லேட்டா கிடைக்குது, அப்ப லேட்டா கிடைச்சா நம்ம அதை அடுத்த நாள் பெருநாள் தொழுகிறதோ அல்லது ஈவினிங்ல தொழுகிறதோ இந்த இஜ்திஹாதுக்கு நிறைய நியாயங்களும் உண்டு. ஏன்னா முழு சமுதாயத்துக்கும் அந்த பெருநாள் தொழுகையுடைய செய்தி லேட் ஆகிட்டு
ஆனால் அப்படி இல்லாமல் அந்த முழு சமுதாயம் போய் கிரவுண்ட்ல தொழுகிறது என்கின்ற ஒன்று இல்லாமல் வீட்டுல தனித்தனியா தொழுகிறது, வீட்டு முத்தத்துல என்ன செய்யறது, 4-5 பேர் இருந்து ஜமாத்து தொழுகிறது, இது போன்றவைகள் பிழை என்ற நிலைப்பாடுதான் சுன்னாவுக்கு மிகவும் ஏற்றமானதும் மிகச் சரியானதும் என்றுதான் நமது முடிவு. இந்த அதாவது கருத்துக்கு சிம்பிளான ஆதாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இப்படி என்ன செய்யல நடக்கல. அதுக்கான எந்த முகாந்தரங்கள் ரசூலுல்லாஹி காலத்துல நடக்கல. நிறைய சான்சஸ் இருந்துச்சு ரசூலுல்லாஹி சொல்வது என்பதுதான். இஜ்திஹாதுக்குரிய அம்சம் என்பதில் நாங்கள் முரண்படலை. இது ஒரு குஃபர் அல்ல, இது ஒரு பிதாத் அல்ல, நேரடியாக சுன்னாவுக்கு இது முகாலஃபா அல்ல. நேரடியான சுன்னா ஒன்று கொண்டு போய் ரசூலாங்க என்ன கலா செய்ய வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க, செய்தாங்க அப்படின்ற ஒரு முகாலஃபத்து ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம மிக ஏற்றமானது என்ற சுன்னா ரீதியாக நம்ம பார்த்தோம்டா, நம்ம செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு ஏன் வருகிறோம்டா, கதா என்றது செய்யக்கூடாது அல்லது கிரவுண்ட்ல இல்லாமல் வேற இடங்களை தொடரக்கூடாது என்ற அந்த முடிவுக்கு ஏன் வருகிறோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடக்கவில்லை என்பதுதான். அந்த கஸ்த நாடி நம்ம வந்து ரசூலுல்லாஹி காலத்தில் நடக்கல. எனவே என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது என்ற முடிவில் நாம் இருக்கிறோம். சுன்னாவை அடைந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரணும் என்ற அந்த பிரார்த்தனையோட இதுதான் மிக சுலமான மிக பொருத்தமான சுன்னாவுக்கு ஏற்றமான பதில் என்பதையும் இந்த இடத்துல என்ன செய்கிறோம் சொல்லிக் கொள்கிறோம். ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வேற சில நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால நீங்க நிறைய கேள்விகள் வந்திருக்கலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகும் சிலர் கேட்கலாம், வீட்டில் தொழலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அது அல்லாஹ் தான் அறிவான், விளங்கிட்டா நீங்க பாத்துக்கங்க. அடுத்த சிலர் இப்படி கூட என்ன செய்யலாம் சொல்லலாம், நீங்க வந்து இஜ்திஹாதுக்கு இடம் இருக்கேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கூட சொல்லலாம். இஜ்திஹாதுக்கு இடம் இருக்கிறத சந்தேகமே இல்லை. இஜ்திஹாதுக்கு இடம் உள்ள ஒரு மசாலா என்பதுல அதாவது சந்தேகமே கிடையாது. அதே நேரம் எங்களுக்கு தெளிவா எனக்கு விளங்கக்கூடிய செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹி காலத்தில் இப்படி ஒரு கதா உண்டு இருக்கல. இப்படி ஒரு ரசூலுல்லாஹி காலத்தை தொழாம இருந்தால் அவங்களாம் வீட்டுல எல்லாம் தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்படாது. ஏன்னா தொழாம இருந்த மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, வீட்டுல தொழ முடியாத சிச்சுவேஷன்ல உள்ளவங்க நோயாளிகள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி எந்த வழியும் என்ன செய்யல, சொல்லல, நீங்க தொழுங்க வீட்டுல சொல்லல. அப்படின்னு அந்த பெண் அதோட அந்த வீட்டு பெண்களை என்ன செஞ்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹி தொழ சொல்லி இருப்பாங்க. இப்னு தய்மிய்யா அஹ்மத் அவர் சொல்வது போல. எனவே சுன்னால இது இல்லை என்ற முடிவு மிக ஏற்றமானது, மிக சரியானது என்கின்ற ஒரு முடிவில் தான் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான சந்தேகங்கள் ஐயங்கள் நிறைய இருந்தாலும் கூட இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருப்பதனால சில கோவியங்கள் இருக்கிறதுனால இதோட முடித்து கொடுக்குறோம். இதில் ஏதாவது கேள்வி வந்திருந்தால் ஏற்கனவே வந்த கேள்விகள் தொகுப்புண்டு நம்மளது இருக்கிறது, அதோடு சேர்த்து இந்த கேள்வியை நம்ம சேவ் பண்ணிக்கொள்றோம். அப்போ அதுக்குரிய பதில்கள் என்ன செய்யறோம், பதிவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசிய விஷயங்கள தவறுகள், நீங்க இது இப்படி அணுகிருக்கலாம், இப்படி அணுகின அந்த பிழை, இந்த குறிப்பு சரி, இந்த குறிப்பு பிழை இருந்தால் கட்டாயம் நீங்க வந்து என்ன செய்யுங்க, அதான் மெசேஜில் வைங்க, இன்ஷாஅல்லாஹ் அது கன்சிடர் பண்ணப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.